நன்றி நன்றி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. கருணையே வடிவமானவர்கள் தாய்மார்கள். வீட்டுல அப்பா பிள்ளைய அடிச்சு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை தவறு பண்ணிட்டா அப்பா அடிச்சு போடுவாரு, அம்மா அதை செய்ய மாட்டா, அரவணைச்சிட்டு இருப்பா. கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் எடுத்து வச்சு பாடலாம். அந்த நல்ல பாட்டு மனப்பாடலையே செல்லில் எடுக்கலாமா, எடுக்க முடியுமான்னு பாருங்க, எடுத்து வைங்க பாடுவோம் கண்டிப்பா. ஏசுநாதருடைய பாடு. ஏசுநாதர் சொல்றேன், ஏசுநாதர் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி குச்சால ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். அவரை அன்பை போதிக்கிறவர், பைபிள் அதைத்தான் சொல்லுது, அன்பை போதிக்கிறார். அவர்கிட்ட ஒரு 50 ஆம்பளை ஆளுக சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டாந்து நிறுத்தி, ஐயா இவள் தவறு செய்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், நாங்கள் கண்கூடா பார்த்துட்டோம், தண்டனை கொடுங்கன்னு நிறுத்தினாங்க. அவர் என்ன செய்யணும், தண்டனை கொடுக்கணும்னா அந்த நாட்டின்படி கல்லால் எரிஞ்சு கொள்ளணும். கல்லெடுத்து அவர் எரிஞ்சாருன்னா அவர் போதிக்கிற அன்புக்கு பங்கம் வரும். ஒருவேளை கல்லெடுத்து எரிஞ்சு அந்த பெண்ணுக்கு தண்டனை அவர் கொடுக்கலைன்னா நாட்டோட சட்டத்தை மீறினதாக ஒரு தண்டனை வரும், ஒரு குற்றம் வரும். இப்போ ரெண்டுக்கும் மத்தியில் ஏசுநாதர் ரொம்ப தடுமாறல யோசிக்கிறார். அவர் தடுமாறுவாரா, இறையருள் இல்லையா, யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சொன்னாராம், வந்திருக்கிற 50 பேர்ல யார் பாவம் செய்யாதவரோ அவர் தான் முதல்ல கல் வீசணும், வீசுங்கன்னாராம். 50 பேரும் பின்னாலே போனாகலாம். அதுல குறிப்பா என்ன சொல்ல, 60 வயது முதிர்ந்தவர் கூட பின்னோக்கி சென்றார். அவர் கூட உண்மையா இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஜெயகாந்தன் எழுதுறார், ஜெயகாந்தன் எழுத்தாளர் தெரியுமா, அந்த நாவல்ல எழுதுறார், ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தாலும் எழுதுனாங்களாம், அப்படி எழுதக்கூடாதுன்னாராம். ஏன்னு கேட்டா, ஒரு ஊரில் ஒரு பெண்ணை பல பேர் சேர்ந்து விபச்சாரி ஆக்கினார்கள்னு எழுதுங்கடான்னாராம். இந்த சிந்தனை வேணும்ல நமக்கு. அப்படி இல்லை பழிய பூரா அடுத்தவங்க மேலே போடுறது. எது நடந்தாலும் முள்ளில் காலை வச்சு விட்டு முள்ளு குத்திருச்சுருவோம். நம்ம முள்ளா வந்து நம்மளை குத்திச்சு கல்லில் போய் இடிச்சு விட்டு கல் இடிச்சு பிடிச்சி நம்மளேன்றான். காது கேட்கலன்னு ஒரு கருவி மாட்டுறான், காது கேட்குற கருவி. காது கேட்குற கருவிக்கு பேர் என்ன, அது செவிடா நீங்க செவிடா, அதுக்கு பேரு செவிட்டு மிஷின்னு பேர் வச்சு விட்டான். யாரு செவிடு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினாரு வள்ளுவர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், மிஷினு நமக்கு கேட்கறதுக்காகத்தான் கொடுத்துருக்கேன், அதை செவிட்டு கேட்குற போது அது என்ன செவிட்டு மிஷினான்னு கேட்குறேன். அது செவிடா இருந்தால் நமக்கு எப்படி காது கேட்கும்? நம்ம எப்படி மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, என்ன சிந்தனையில் நம்மளாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஆசை யாரை விட்டுச்சு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரல சீவராசிகள் வரைக்கும். ஒரு வீட்டில் நாயும் ஒரு கழுதையும் வேலை பார்த்துருக்கு வச்சிருக்காரு ஒரு பெரிய முதலாளி. அவர் என்ன பண்ணாரு, கழுதையில் பொதி ஏற்றுற வழக்கம், எப்போதும் பொதி ஏற்றிட்டு போகிறது, சந்தைக்கு போகிறது வர்றது இப்படி இருக்காரு. நாய் வீட்டை பாதுகாக்குது, நாட்டில் செல்லமாக வளர்க்குது. இன்னைக்கு நாயெல்லாம் மெத்தையில் படுத்து கிடக்கு. பழமொழி சொல்லுவாள், நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்னு. அதுதான் மனுஷன் தெருவில் கிடக்கிறேன், அது வேற விஷயம். சிங்கப்பூர் போய் பார்க்குறேன், நம்ம ஆளு அங்கே போய் திருந்தலை, குடிச்சு போட்டு குப்பரத்தான் கிடக்கிறேன் வீதியில், சிங்கப்பூர் வீதியில். கேவலமாக இருக்கு. நம்ம ஆளுக திரும்ப திரும்ப சொல்லி அனுப்புகிறாங்க. என் நம்ம நண்பர்கள்லாம் இப்போ போய் ஒரு 15 நாள் இருந்தேன் சிங்கப்பூரில். பாருங்க ஐயா, நீங்கள் பார்த்துட்டு போய் மேடையில் சொல்லுங்க சொன்னா. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நம்ம பிள்ளை வேற எந்த மற்றவர்களெல்லாம் இல்லை. உலக நாடு பூரா மது இருக்கு, உலக நாடு பூரா மதுபானம் பிராந்தி சாராயம் இருக்கு, ஆனால் சிங்கப்பூர்லேயும் இருக்கு. ஆனால் நம்ம தமிழர்கள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா, திருவிழா நாள், விடுமுறை நாளானா குடிச்சிட்டு தலைகீழாக கிடக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு. சிங்கப்பூர் அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகள் நமக்காகத்தான் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாயும் கழுதையும் சாயந்தர நேரத்தில் உட்கார்ந்து ரெண்டும் பேசிக்குது. நாய் சொன்னுச்சு, முதலாளி நம்ம முதலாளி எப்படி பாத்தியா, எப்படி வச்சிருக்காரு பத்தியான்னு கொஞ்சம் பெருமையா சொன்னுச்சு. கழுதை ரொம்ப ஒரு முக்குச்சு. என்ன முக்குற, உங்களை மாதிரியே முக்குச்சு. ஏன் முக்குறான்னு கேக்குது நாய். என்னத்த முதலாளி அவன், ஆமா பொதியை ஏற்றி என்னைய போட்டு கொள்றேன், உன்னைய மட்டும் சொகுசா வச்சுக்கிறேன், மெத்தையில போட்டு படுக்க வைக்கிறேன், உன்னை குளியாட்டுறேன், என்னென்னமோ பண்றானே, என்னைய மட்டும் இந்த வாசல்லே கட்டிடுறேன், கடைசியா பொதியை ஏற்றிக்கிட்டு தள்ளுறேன். நான் இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னுச்சான். நாய் சொல்லுது, அவளை வருத்தப்பட்டுக்கிட்டு எதுக்கு தான் இருக்கா, போக வேண்டியானு என்கிட்டாலும் வேற பக்கம்னுச்சு. போயிருவேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ போக விடாம தடுக்குதுன்னுச்சு. அப்படி என்ன விஷயம் உன்னைய போக விடாம தடுக்குது? ஒன்றும் இல்லை, அந்த முதலாளிகிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, பெரிய பிள்ளை ஆகி போய் ஒரு 20 வயசுல ஒரு அழகான பொம்பளை பிள்ளை இருக்கா. ஆமா இருக்கா, அவர் மக உனக்கு என்ன, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா அந்த பிள்ளைய திட்டுறாரு, திட்டட்டும், அவர் மகளை அவர் திட்டுறாரு, உனக்கு என்ன பிரச்சனை நாய் கேட்குது. அதுக்கு கழுதை சொல்லிச்சு, அவர் மகளை அவர் திட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அவர் மகளை அவர் திட்டும் போது என் பேரையும் சேர்த்து திட்டுறாருன்னுச்சான். எப்படி எப்படி உன் பேரை என்னத்தை சேர்த்து திட்டினாரு, அந்த திட்டுறாரு அந்த பிள்ளைய பார்த்து. ஏப்பா இந்த மாதிரி சொல்லி பேச்சு கேட்காம ஏடா உடம்பு அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னை நம்ம வீட்டு கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை எனக்கு கட்டினாலும் கட்டுவானோன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன்னுச்சான். ஆசை யாரை விட்டுச்சு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னா நம்ம ஆளுக விரட்டி அடிக்கிறேன்.
போட்டுக்கு பணம் கொடுத்தா கேரளாவில் விரட்டி அடிக்கிறான். என்ன பண்பாடு, என்ன கலாச்சாரம். இலவசம்னு சொன்னா குடும்பத்தோட நிக்கிறமே வரிசையில, நானும் வந்துடுறேன் எனக்கு ஒரு இடம் போடுன்னு. இதெல்லாம் தன்மானத்துக்கு இழுக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினார் பாரதி. நல்லதொரு வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடி போடி என்னை என் படைத்தாய் என்றான் பாரதி. இந்த நாட்டில் அன்பை போதிக்கும் மதங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வழிநடத்தப்படுகிறது என்பதை என் அறிவு சார்ந்த பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? 24 மணி நேரமும் போதையும் திரை கவர்ச்சியும் இப்படியே இருந்தால் பண்பாடு, கலை, இலக்கியம், மொழி, வரலாறு அத்தனை இழந்து கொண்டிருக்கிறோம். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. இங்கேயே பூர்வகுடியாக இருந்த நமக்கெல்லாம் வரலாறு இல்லாம போச்சே, யாரு காரணம்? எங்கே இருக்கு சிக்கல்? ஏன் அந்த இன்னலை தாங்கள் உணர மறுக்கிறீர்கள்? சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா நாக்குக்கு தெரியுது, பார்க்குற காட்சி தப்புன்னா கண்ணுக்கு தெரியுது, பேசுகிற வார்த்தை தவறானது காதுக்கு தெரியுது, நுகரும் வாசம் சுவாசம் சரியில்லை என்றால் மூக்கு உணர்கிறது. பஞ்ச புலன்களும் 5 புலன்களும் உணரும் தன்மையை வைத்த இறைவன், ஆனாலும் நாம் அதை உணர மறுக்கிறோம். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. சொல்ல வேண்டியது கடமையும் பொறுப்பும் இருக்கு. நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் நமக்கு இருக்கணும்ல. எதுல கூட்டணி வைக்கணும் இல்லாம 3 பேர் கூட்டணி போட்டான் பாரு. கூட்டணி பணம் வந்தா போதும். கூட்டணி எத்தனை கோடி கொடுத்தான்னு. ஒரு 3 பேர் அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 3 பேரும் காலையில சாப்பிட்றதுக்கு மேல் மாடிக்கு போறாங்க. முதல்ல போனவர் அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. இட்லியும் வடையும் சாம்பார் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் அந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, எனக்கு இந்த 15 வருஷமா இந்த இட்லியே தான் இருக்கு, ரொம்ப வெறுப்பா இருக்கு அதே சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை நாளைக்கு இட்லியை வச்சு அனுப்புனா எங்க வீட்டுக்காரி, நான் அந்த மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துறேன்னாரு. என்னடா சாப்பாட்டுக்காக சாகுறேங்கிறாங்க. ஆமா, சோறு இல்லைன்னா சாக வேண்டியது வேற வழி. அப்ப சோத்தால அடிச்ச புண்டங்கள்னு சொன்னது இருக்குல்ல அப்படின்னாரு. உடனே 2வது வந்தவர் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அவரும் சொன்னார், நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 18-19 வருஷம் இருக்கும், எனக்கு இந்த பூரி விவகாரமா தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு எங்க வீட்டுக்காரி பூரியை வச்சிருந்தா உன் கூட சேர்ந்து நானும் குதிக்கிறேன். 2 பேரும் கூட்டணி போட்டாங்க சாகிறதுக்கு. சரி வானா எவனாவது பாருங்க. இப்ப 3வதா ஒரு பெரியவர் வந்தாரு. அடுத்த வருஷம் ஓய்வு வர போற ஆளு. அவர் வந்து சாப்பாடு பாத்திரம் திறக்கிறாரு. தயிர் சோறும் ஊறுகாய் இருந்துச்சு. அவர் சும்மா இருக்கக்கூடாது, நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து இந்த 1 வருஷத்துல ஓய்வு பெற போறேன், இத்தனை வருஷமா எனக்கு இந்த தயிர் சோறும் ஊறுகாய் மத்தாப்பா இருக்கு தம்பியெல்லாம், நானும் உங்களோட சேர்ந்து நாளைக்கு என் வீட்டுக்காரி தயிர் சோறு வச்சாருன்னா உங்க கூட சேர்ந்து நானும் குதிக்கிறேன்னு 3 பேரும் ஒப்பந்தம். ஆமா, போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்தாச்சு வேலைக்கு. சாப்பிட போற நேரம் மேல போனாரு. முதல்ல போனவர் போய் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. அதே இட்லி இருந்துச்சு. நேத்து பண்ண சத்தியத்தை உறுதிப்படுத்தணும்னு படக்குன்னு குதிச்சுட்டாரு கீழே. 2வது வந்த ஆள் திறக்கிறாரு, பூரி உருளைக்கிழங்கு அவரும் குதிச்சாரு. 3வது வந்த ஆள் பார்த்தாரு, தயிர் சோறு அவரும் குதிச்சார். 3 பேரும் கீழே விழுந்ததுல கை கால் முறிஞ்சு போச்சு. உடம்புக்கு ஒரு சோதனை இல்லை, தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போட்டாச்சு. கல்யாணம் பண்ணிட்ட தாய்மார்கள் மனைவி இருப்பாங்கல்ல, அழுது கதறாங்க. அங்கே வந்து அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏம்மா என்ன பிரச்சனை, சோத்துக்காவா சாவாங்க, நீ என்ன பண்ணி வச்ச, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா அந்த அம்மா சொன்னிச்சு, இத்தனை வருஷமா அந்த இட்லியை தான் வச்சேன், இத்தனை வருஷமாவும் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது 2 பேர் சேர்ந்து தான் ஆட்டினான், ஆனால் அந்த ஆள் இட்லி வேணாம் முடி வேற ஏதாவது வையணும் சொல்லவும் இல்லை, பிரியமாத்தான் சாப்பிட்றாரோன்னு நினச்சி நானும் இத்தனை வருஷமா இட்லியவே வச்சேன், இந்த மனுஷன் இப்படி குதிப்பான்னு எனக்கு தெரியலேன்னுச்சு. சரி, அடுத்தபடி அந்த பூரி உருளைக்கிழங்கு அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டாரு, எனக்கு என்னங்க தெரியும், இந்த மனுஷன் நல்லா இருக்குன்னு தானே தின்னு தொலைஞ்சேன், பூரி போடும்போது நான் தான் மாவு வச்சுவேன், அந்த ஆள் தான் உருட்டுவேன், கடைசியா 2 பேர் தான் கட்டியில போட்டு எடுத்தேன், இப்ப கடைசியா இப்படி குதிச்சுட்டானே நான் என்ன பண்ணுவேன். இதெல்லாம் பரவாயில்ல. 3வதா விழுந்தாரு பாருங்க இந்த பெரியவர், தயிர் சோறு. அந்த அம்மா கூப்பிட்டு அந்த அம்மா கொதிக்கிறான். அவன் 2 பேரும் விழுந்தா அவங்க பொண்டாட்டி காரணம், நான் என்னையா பண்ணேன், இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்து இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட நான் தயிர் சோறு கிண்டவே இல்லை, அந்த ஆள் தான் கிண்டுனா அந்த ஆள் தான் எடுத்துக்கு போனேன், இவனை யார் அவங்களோட குதிக்க சொன்னதுன்னு கேட்டா. இப்படித்தான் சில பேர், அதான் நம்மளும் போயிட்டோம் வீம்புக்காக செய்யறது தப்பா போயிரும்ல. அப்போ உயிர் பயம் இல்லாமல் போனது. உயிர் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அந்த உயிரையே துச்சமென நினைத்து இன்றைய இளைஞர்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி பெரிய 2 சக்கர வாகனங்கள்ல விறு விறு விறுன்னு சத்தம் நமக்கு நெஞ்சு பதபதைக்குது, பக்கத்துல போக முடியல. அதெல்லாம் தயவு செய்து பெரிய பெரிய வண்டிகளை ஓட்டி போய் வாகனங்களை விபத்துக்குள்ளாக்கி நீங்களும் போய் மற்றவர்களையும் துன்புறுத்தி இதெல்லாம் செய்யாமல் மதுபானத்தை விட்டு முன்னுக்கு வரணும். இளைஞர்கள் இங்கே ரொம்ப சிக்கல்லாம் வந்துருச்சு. உளவியல் ரீதியா அதிகமாக போன இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும் 479 கோடிக்கு வித்துருக்கு, 749 கோடிக்கு வித்துருக்கு. எப்படி முடியுது? இல்லைன்னா முடியல, உட்கார முடியுதான் சொல்லிட்டாங்க, போட்டா தான் உட்கார முடியும். வீட்டில் 2 போடுறாங்களா இல்லையா உங்களுக்கெல்லாம்? பாவம் தாய்மார்கள் எவ்வளவு கொடுமையை சந்திப்பாங்க, எவ்வளவு பெரிய இன்னல் சந்திப்பாங்க. 24 மணி நேரமும் போக
அதோட பத்தாவதுக்கு குடி. இதையெல்லாம் உங்க உங்க முகத்தோட வச்சு அவங்கள முகம் வச்சு படுக்கிறா பாருங்க. நான் என்ன செய்யறது, எவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கும்னு பாருங்க. ஆகினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அவருக்கும் சிரிப்பு தான் வருது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது. அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடல் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருட அதில் அர்த்தம் உள்ளது. நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானும் போல. நான் நிலவை போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே. அந்த நிலவை போல தேர்ந்து விட்டேன் நீ வரைந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. முழுமையா தெரியல, அது எடுக்கல செல்லுல பாட்டு எடுக்கலாம்ல. முழுமையா பாட்டு எடுக்க முடியல. 4 வரி பாடுறேன். நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் பாருங்க, நம்ம தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம். அரிசி மாவுல ஏன் கோலம் போடணும்? எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே இருக்கு. கோலம் போட முடியல. கல்லை நுணுக்கி கல்லு மாவுல தான் அதுல வண்ணங்கள்லாம் தீட்டுறோம். ஆனாலும் பாருங்க, அரிசி மாவுல கோலம் போடுறதுக்கு காரணத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, பழைய சோறு சாப்பிடும் போது அதுல சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு நம்ம பெத்தவங்க நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதனுடைய அடிப்படையிலே அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும்போது ஐதீகம். அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சரியா. சாயந்தரமா லேசா வாய் தகராறு வந்துடட்டும். காலையில எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு மூளைக்கு போயிடும், இந்த அம்மா ஒரு பக்கம் போயிடும், வாசல் வெறும் வாசல் மூஞ்ச இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி ஆயிடக்கூடாது. ஆனாலும் அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஆமா, என்ன ஏதோ ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல. எறும்பு பயப்படுது, தாண்டுனா செத்துருவோம்னு. மனிதன் சொல்லி பேச்ச கேட்கல. எவ்வளவு ஆபத்து வருது, எவ்வளவு இயற்கை நமக்கு நிபந்தனை வைக்குது, என்னென்ன எச்சரிக்கை கொடுக்குது. ஆனாலும் கேட்கல. ஆனா தாய்மார்கள்ட்ட அன்போட கேட்டுக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் கோழி கொத்தாத மொய்க்குருன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி. கோயிலுக்கு போனா வயலுக்கு போனா ஏதோ ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியில செல்லுகிற போது எங்கேயாவது எறும்பு புத்து கண்டா 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன். ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை மொய்க்குருணை போடுங்க, 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும். காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, ஐயா எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போற ஆளுங்க ஒரு சோதனை வைப்பாங்களாம். என்ன சோதனை? பொண்ணு வீட்டுக்கு போனோன்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார ஆளுங்க எல்லாம் போவாங்க. அதுல 2 பேர் பெண்கள் போவாங்க, கொஞ்சம் விவரமான கூட்டிட்டு போவாங்களாம். அப்படி போனா அங்க பொம்பளை பிள்ளை வந்து பார்க்க வர்றவங்களுக்கு என்ன செய்யணும், குத்து விளக்கு ஏத்த வச்சிருப்பாங்க. குத்து விளக்க சரியா விளக்கி சுத்தமாக்கி குங்குமம் வச்சு மலர் சூடி அதுல திரி போட்டு எண்ணெய் ஊத்தி இருக்குமா. சரி, அங்க போனோன்னு எல்லாருக்கும் தேநீர் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வரவேற்பு
தீர்ப்பு வச்சோன்னு பொம்பளை பிள்ளைய பரிசோதிக்கணும். பொண்ணு நல்ல பொண்ணான்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்கறது? ஒரு காலத்துல ஓட சொல்றது, ஆட சொல்றது, கால் நல்லா இருக்கா, தொண்டை நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி பரீட்சை வச்சாங்க. அப்புறம் பாருங்க இந்த பரீட்சை எப்படின்னா, அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு விளக்கு ஏத்து, குத்து விளக்கு ஏத்த சொல்லுவாங்க. சரி, அந்த பொண்ணு போனோடனே குத்து விளக்கு ஏத்துச்சுன்னா அது தப்பு. இந்த பிள்ளை எதையும் கவனிக்காது போல அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஏன்? ஏன்னா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்க திரி முழுவதும் எண்ணெய் சேர்ந்திருக்கும், உடனே பத்த வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? திரிய நசுக்கி விடணும். திரிய நசுக்கி வச்சுட்டு அப்புறம் பத்த வச்சா உடனே பிடிக்கும். இப்ப நசுக்குன விரல்ல எண்ணெய் இருக்குமே, அதை என்ன செய்யும்னு பாப்பாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு செவத்துல தடவிட்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, ஒருவேளை அந்த கையை அப்படியே குண்டில இந்த பக்கமா சேலையில தடவிட்டா அவ தன்னையும் சுத்தமா வச்சுக்கிற மாட்டா, வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிற மாட்டான். சரி, ஒருவேளை அந்த எண்ணெய் இருக்க தலைய இந்த கையை இப்படி தலையில தடவிட்டா தலையே குளிக்க மாட்டா. அவ இப்படிதான் முடிவு எப்படி முடிவு பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அப்ப என்ன செய்யணுமா? அதை விட இன்னொன்னு, அந்த பிள்ளை துடைக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு துணி எடுத்துட்டு வாங்கன்னுச்சுன்னா வேலை பார்க்க மாட்டா, வேலை சொல்றதுதான் குறியா இருப்பா, அவளை இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படின்னா எப்படியெல்லாம் திட்டமிடுதல், எப்படியெல்லாம் பண்பாடு இருந்திருக்கு, எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு என்னாச்சு? கீழடி ஆய்வு சொல்லுது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக சொல்லுது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்த வரலாறு இருக்கு. இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டு வரலாறு தமிழர்களுக்கு என்ன சொல்ல போகுது? என்ன சொல்லும்? என்ன கிடைக்கும்? வெறும் சாராய போத்தல் தான் கிடைக்கும். ஒரு இடம் பாக்கி இல்ல, ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா இடத்துலயும் போட்டு உடைச்சு வச்சிருக்கிறோம். நம்ம கவலை எல்லாம் ஒண்ணு இல்லை. இதுல என்ன கவலை? கவலை இல்லாத மனிதன் சொல்லி முடிச்சாரு. அப்படி கீழடி ஆய்வுபடி நம்ம நாட்டுல தோண்டும் போது பாட்டில் கிடைச்சா தோன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் துறை என்ன செய்யும்? உடனே எழுதிடுவா, தமிழ்நாட்டில் பூரா மொடால் குடியாரனா இருந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிடுவா. அவ்வளவு பெரிய அவல நிலை நமக்காக இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாத அளவிற்கு நாளைய சமுதாயத்தை இந்த ஐயாவெல்லாம் பாருங்க, சில பேர் இந்த புகைக்கிரியில இந்த புகையை நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கனாலும் 8 வருஷம் ஆகுமா நுரையீரல்ல இருக்கிற அந்த தன்மை மாறுறதுக்கு. உள்ள போய் இந்த தேயிலை தண்ணி இருக்குல்ல, அது போல படிச்சு போயிடும் நுரையீரல்ல. அது மாறுறதுக்கு 8 ஆண்டுகள் ஆகும். நீங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குற? நமக்கு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துற போது 5ல் 9 போகுமா? கழித்தல் கணக்கு போகுமா? 5ல் எப்படி 9 போகும்? அப்ப என்ன சொன்னார் வாத்தியார்? ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாரு. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு கடனை அடைக்கிறது எப்படின்னு சொல்லாம போயிட்டாங்க. அப்படி பேரும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டு ஓடி போயிடுறா, நாடே கடன்ல இருக்கு. நீங்க நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர் யாரு? நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர் யார் சொல்லுங்க? ரவீந்திரநாத் தாகூர். அவர் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போனா அங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. 5 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், நான் 10 ரூபாய்க்கு வித்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். என்ன கிடைக்கும்? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய் லாபம் கிடைக்கும் சொல்லுங்க. 5 ரூபாய் லாபம். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய் லாபம். நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒட்டு மொத்தமா ரஷ்யா பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைகள்லாம் ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து என்ன சொன்னது தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டுல உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றது. எதுக்கு சிறை தண்டனை? வாங்கின விற்கத்தானே வச்சிருக்கோம், வாங்கி வித்தா 5 ரூபாய் லாபம் தானே. ஏன் இந்த குழந்தைகள் அப்படி சொல்ல வேண்டிய காரணம்? ஒரு பொருளை வாங்கி வித்தா 30% தான் லாபம் இருக்கணும். அப்படின்னா 7 ரூபாய்க்கு தான் விற்கணும். நீ என்ன செய்யற? 10 ரூபாய்க்கு வித்தா 5 மடங்கு கூட வச்சு விற்கிற போது அது தவறுன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க 5 ரூபாய்க்கு வாங்கினதை 15 ரூபாய்க்கு வித்தா தான் மனச்சாந்தி ஆகுது நம்ம ஆளுகளுக்கு. இப்படியே சுருட்டி மக்களை சுரண்டிய. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த பாருங்க வைப்பு தொகைன்னு ஒண்ணு வைக்கிறோம்ல, இன்சூரன்ஸ் வைப்பு தொகை, உடல் நலத்துக்கோ காருக்கோ 2 சக்கர வாகனத்துக்கோ அது ஏதாவது பழுதாகி போச்சுன்னா அந்த வைப்பு தொகையில கேட்டு பாருங்க. லட்சம் கேள்வி கேட்பேன், முழுமையா கொடுக்க மாட்டேன். வாங்குற போது முழுமையா பெற இந்த நாடு திருப்பி கொடுக்கும் போது சரியா கொடுக்கணுமா வேண்டாமா? வங்கியில வீடு கட்ட கடன் வாங்கினோம்னா பல வருஷத்துக்கு வட்டியை மட்டுமே வசூல் பண்றதை யாரும் கேட்கறதே இல்லை. அதுல இருக்கிற அவல நிலைகள், அதுக்கு இருக்கிற சூட்சுமங்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு யார் சொல்லி கொடுப்பா? கொடுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சவங்க மட்டும் நிலைமை. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கணும். அவங்களுடைய விருப்பத்திற்கு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்.
கேட்ட உடனே இவ்வளவு பாட்டுதே பெரிய விஷயம். அவ்வளோ நீளம் இருக்குது பாட்டு, பெரிய பாட்டு இது. பெரிய பாட்டு. நல்லது, நன்றி நன்றி. எல்லாரும் எல்லா இறைவனும் ஒன்றுதான். நீங்க பாருங்க, எல்லா மதமும், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், 3 மதமும் ஒத்து போற ஒரே மதம் சொல்லுங்க பாப்போம். 3 மதமும் ஒத்து போற ஒரே மதம் என்ன மதம்? 3 மதமும் ஒத்து போற ஒரே மதம் தாமதம். எவ்வளவு தாமதமானாலும் எல்லாம் சரியா போயிடும். சரி சரி விடுங்க, அனுசரிச்சு போங்க. ஒரு நாளைக்கு சட்டம் இப்படியே அனுசரிச்சு போங்க. நான் என்ன கேட்கறேன், அனுசரிச்சு போறது தவறு இல்லை. திரும்ப அந்த தவறு திருத்தப்படணுமா வேண்டாமா? அப்ப காலத்துக்கு அப்படியே வச்சா கலையரங்கம் கட்டி வச்சு பெரியவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி தானே. முதல் நாடகம் கலையரங்கத்திற்கு. ஆமா, பின்னால வழி வைக்காம விட்டுட்டியா, எங்கிட்டு போறேன்னு தெரியாம சிரமமா இருக்கு. இடையில ஒரு அறை, இது எதுக்கு இந்த சுவரு? கலையரங்கம் கட்ட கொடுக்குற பணம் இருக்கே, அது கலைஞர்களுக்கு பயன்படுறது மாதிரி இருக்கணும். இங்க 2 பேருக்கு மேல உட்கார முடியல, அங்க 3 பேருக்கு மேல உட்கார முடியல. இது சில ஊர்களில் இந்த சரி இங்க கட்டி கொடுக்க தயவு செய்து இந்த அப்பா சரியா எடுத்து வெளியில விடு. என்னன்னா கலையரங்கத்துக்கு கொடுக்குற பணம் எதுக்கோ கோடி கோடியா கொட்டி செலவழிக்கிறீங்க. கலைஞர்கள் ஒரு ஊருக்கு ஒரு விழா நடத்திருக்கு, இந்த கலையரங்கத்தை நல்லா பகிரங்கமா கட்டி வைங்க. இந்த சுவரு தேவையில்லை, உள்ள உட்கார்றதுக்கு இருக்கணும், பின்பக்கமா வழி இருக்கணும். நாங்க ஆடு மாடு மாதிரி உள்ள கிடக்கிறோம், அவசரத்துக்கு போக முடியல. எவ்வளவு சிரமம். 8 மணி நேரம் இருக்கணும். சிந்திக்கணுமா வேண்டாமா? ஒரு செய்கிற வேலையை செய்வன திருந்த செய், சொல்வன திருந்த சொல். ஏதோ ஏனதான்னு வந்தாரு சரி, போனா சரி, என்னமோ சரி. அப்படியா பண்றது? என்ன